எல்லாரும் பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா தினமும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வருது. இந்த ஸ்டாக் வாங்குங்க, அந்த ஸ்டாக் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் வருது. நிறைய இது இருக்குனால உங்களுக்கு குழப்பம் வருது. இது எல்லாம் நார்மல். ஆனா இப்ப எப்படி வந்து நம்ம இப்ப ஆயிரத்துக்கணக்கான இந்த ஸ்டாக் வந்து ஏறுது இறங்குது. இதுல வந்து எதுக்கு வந்து நீங்க வந்து அம், இன்னைக்கு இந்த நேரத்துல வாங்குறதோ விற்கிறதோன்ற அந்த டெசிஷன் எப்படி நீங்க பண்றது? ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளா நான் வந்து இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கிரீனர்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எப்படி வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்கிரீனர்ல இது செஞ்சு அதை வந்து ஓகே இன்னைக்கு இந்த 10 ஸ்டாக்கு நல்லா புல்லிஷா மூவ் ஆயிருக்கு, இந்த ஸ்டாக் வந்து இறங்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, இதை வச்சு எப்படி வந்து நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றதோ இல்லாட்டினா பாதுகாக்கிறதோ இதுக்கு வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்கிரீனர் வெப்சைட் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து அத செஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் சார்ட்டிங்க்ன்ற இந்த வெப்சைட் வந்து நான் யூஸ் பண்றேன். இது நீங்க உங்களுக்கு இதே மாரி எந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இன்னைக்கு சிம்பிளா அ ஒரு இது வந்து ஒரு சார்ட் வந்து ஒண்ணு பார்ப்போம். எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்ப அ நான் வந்து டெய்லி ட்ரேடர் கிடையாது. நான் வந்து வெறுமனே இன்வெஸ்ட்மெண்ட் தான் மெயினா பார்க்கறது உண்டு. ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு பார்க்கும்போது நம்ம லாங் டர்மா நம்ம யோசிக்கிறது உண்டு. ஸோ என்னோட டைம் ஃப்ரேம் இந்த சார்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லி சார்ட் பார்ப்பேன். இல்லாட்டினா வீக்லி சார்ட்டோ இல்ல மந்த்லி சார்ட் பார்ப்பேன். ஸோ அப்ப என்னோட ஸ்கிரீனர் நான் செய்யறது வந்து இதுல இருந்து வச்சுப்பேன். அதாவது 1 ஹவர் சார்ட்டோ இல்ல 2 ஹவர் சார்ட்டோ அந்த மாரி இதுக்கெல்லாம் போமாட்டேன். ஸோ இன்னைக்கு ஒரு சிம்பிளா ஒரு சார்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து 2, 3 கான்செப்ட் இருக்கு. இதுல வந்து நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா வீக்லி மூவிங் ஆவரேஜும், டெய்லி மூவிங் ஆவரேஜ் வச்சு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்ப சார்ட்டிங்க்ல வந்து ஒரு நல்ல நல்ல ஃபீச்சர் வந்திருக்கு. இதுல வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்களே வந்து சிம்பிளா நீங்க ஒரு வார்த்தையில இதுல வேர்ட்ஸ்ல நீங்க டைப் பண்ணி குடுத்தீங்கன்னா, அதுவாவே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரீனர வந்து பில்ட் பண்றதுக்கு ஈஸியா குடுக்குது. இப்ப ரொம்ப சிம்பிளான ஆம், இது ஸ்கிரீனர் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா 20 மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸோ அது வந்து 50 மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு எப்பெல்லாம் போக ஆரம்பிக்குதோ அப்ப வந்து ஸ்டாக் வந்து நல்லா சூப்பரா ஒரு மொமெண்டம் இருக்கு அப்படின்றது இருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு சிம்பிளா ஒரு இது பண்ணுவோம்.